ஆனால் இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறதான் கதை, அவர் சொல்கிறதான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயினும் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் அந்த காலத்தில் படம் ஹிட்டு. ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கும் சாப்பாடு. அவங்களால தான் சாப்பிட்றோம். அனைவருக்கும் வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. I'm sorry if my Tamil is broken. நான் இன்னொரு ப்ரொஃபஷனல் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனன் சார், I have been a fan of his work ever since he's inside the industry. அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ளே வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது சினிமாவுடைய வெற்றிக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவியூ எப்போ போடுறீங்க? உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கு நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பித்தாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுறோம் முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாலும் அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுத யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமா சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர்கள் உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறது தான் கதை, அவர் சொல்கிறது தான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயினும் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் அந்த காலத்தில் படம் ஹிட்டு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ்ஷு. என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு சார், ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லோரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த அளவில் கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேறு, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். ரெண்டாவது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூரில், அந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி திரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு.
அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் கேஆர்ஜி அவர்கள், ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான். இது உண்மை. ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. அட கைதட்டுங்க, என்னங்க அது? இந்த கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கும் சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ காசு கொடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துக்கிட்டு வந்தவன்கிட்டெல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்குன்னு சொல்கிறேன். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை க்ரீன் 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 லேபிள், இதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, எனக்கு நீங்கள் தானே இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதும்பாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேறு மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, டே குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ வேணும், அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காரு. அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிவிட்டு அடிக்கடி என்னை கூப்பிட்ற பேர் அதுதான். குஞ்சப்பா இங்கே வா, என்றா கொஞ்சம் பண்ணுற நீ, இப்படியே பேசிகிட்டு இருப்பார். ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்கில் தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலேருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமாக கொடுத்துருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னென்ன கல்லூரி படங்கள் நிறையா இருக்கும். டான் வந்தது, டிராகன் வந்தது, மீசை முறுக்கு, இப்படி நிறையா வந்தால் அதுக்காக அதெல்லாம் ஒரே இதாகிடாது. நாட் அப்படின்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இதில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வெளியே வச்சுருக்கோம், வெளியே எதை அவாய்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலேயே அதோட என்ன சொல்கிறது, அந்த ஆங்கோர் காட்டில் அந்த சின்ன அக்னி குஞ்சுங்கிற மாதிரி தான், அதுதான் பற்றி எரிய போகுது. ஸோ அந்த 1 லைனை சூஸ் பண்ணது, 2 லைன் சொன்னேன். சார் வந்து 2மே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணார். அப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை சார் இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்தார். ஸோ அதிலிருந்து உழைச்சி அவர் சொன்ன மாதிரி 23லேருந்து ஆரம்பித்து இப்போ 26 வரைக்கும் நாங்கள் மெருகேற்றிட்டே தான் இருந்தோம். அண்டு இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பிகினிங்கிலிருந்தே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டாக இந்த கதை இருக்கணும். ஸோ என்கேஜிங்காக இருக்கும், போர் அடிக்கக்கூடாது, புது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த கதை ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம் ஹாலில் நடக்கிற ஒரு சம்பவம் கடைசி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அது வெள்ளச்சாத்தா கதைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வெள்ளச்சாத்தா வந்து எந்த ஊருக்குள்ளே வந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கிராமத்தில் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வெள்ளச்சாத்தா வந்துடும் சொல்லிட்டு
சின்ன பசங்கள்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தான் வரும், அதை பார்த்தோன்னா பயந்துட்டு அப்படியே எல்லோரும் ஓடி போய் எல்லோரும் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தான் வரும், நேராக ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒரு பாட்டிலில் குலோப் ஜாமுன் இது இருக்கும், அந்த ஜீராவை எடுத்து செவுத்துல இழுக்கி விட்டு போயிடும். பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாயிரும், பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க, இந்த வெள்ளச்சாத்தானுக்கு ஒன்றுமே நடக்கலான்னு மக்கள் எல்லாம் இயல்பாயிருவாங்க. அப்போ அந்த ஜீரா மேலே போய் மெதுவாக ஒரு எறும்பு ஒன்று வரும். அந்த எறும்பு எது உட்கார்றதை பார்த்துட்டு ஒரு பள்ளி ஒன்று அது பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பள்ளியை பார்த்துட்டு அந்த கடையில் இருந்த ஒரு பூனை ஒன்று அந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பூனையை அங்கே வந்து ஒரு மிலிட்ரிக்காரனோட டாகு, டாக் வந்து அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு போனோன்னு அந்த கடையில் இருந்தவர் இடக்கல் எடுத்து அந்த பூனை மேலே டம்முன்னு அடிச்சிருவார். பூனை மேலே அடிச்சிட்டாங்க அவன் சொல்லிவிட்டு அவன் நாயை எடுத்து அவன் சுட்டுருவான். ராஸ்கல் இது கொண்டுருவான். அவன் நாயை இது பண்ணுறியா நீ, ஒரு சிவிலியன் சொல்லி இவர் அந்த கடைக்காரனை வந்து சுட்டுருவார். கடைக்காரனை சுட்டோன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மிலிட்ரி மேனை அடித்து கொண்டுருவாங்க. பக்கத்தில் இருந்த பெட்டாலியன் வந்து யாரே அது மிலிட்ரி மேன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஊரையும் வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சின்னதாக இப்படி இழுக்கிட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு பெரிய ஒரு மொத்தமாக ஒரு ஊர் ஒரு கிராம அழியறக்கே காரணமாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன பொறியில் இது ஆரம்பித்த இந்த படம் பிகினிங்லேருந்தே அப்படி ஏறிக்கிட்டே போகணுங்கிறதுல ரொம்ப அதுவும் வினோத் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட ஏறாத சீன்லாம் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாத இது எல்லாத்தையும் தூக்கணும். ஈவன் எடிட்டர் இப்போ மாநில விருது வாங்கியிருக்கிறார், முதல்ல அதுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய லாரன்ஸ் கிஷோர் அவர் அதுக்கப்புறம் அவங்க வந்து செதுக்குன்னு செதுக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவும் பத்திரிகையாளர்களோட இதுதான், நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் சிறையாகட்டும், தலைவர் தம்பி தலைமையிலாகட்டும், உங்களோட பேனாலிருந்து அல்லது உங்களோட வார்த்தைகள், உங்களோட விமர்சனங்கள் தான் டக்குன்னு அந்த படத்தை பற்றிக்கிறதுக்கு உதவிச்சு. இங்கேயும் கூடிய விரைவில் இந்த படத்தோட ஷோ இருக்கும், பார்த்து நல்லபடியாக நீங்கள் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசிட்டீங்க. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இன்றைக்கி, ஏன்னா நம்ம லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர், ஆக்டர், இன்றைக்கி ஆங்கர் சார். பல ரூபம் எடுப்பார், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஏதோ ப்ரொஃபஷனல் ஆங்கர் மாதிரி ஆங்கர் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ வாழ்த்துக்கள் சார். அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் டைம் நிறைய சொன்னேன், அவர் படத்தை இந்த டைமில் எடுத்து முடிச்சார், இந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணார். இப்போ Feb 6th ரிலீஸ்க்கு வந்துருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் ஆஸ் எ ப்ரொடியூசராக ஒரு டெக்னீஷியனுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணோமோ அதோட அதிகமான லெவலில் ஒரு டெக்னீஷியன் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அண்ட் சம்பளமாகவும் இருக்கட்டும் சரி, எல்லா விதத்துலையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இப்படியே லைனாக வந்துடுறேன். மோகன் அண்ணா என்னோடய காலேஜ் சீனியரு. அண்ணாவும் அக்காவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்பத்துலேருந்து, காலேஜ் படிக்கும் போது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் மியூசிக் வீடியோ காலேஜ் படிக்கும் போது எடுத்தேன். அதுக்கு அண்ணா தான். அப்போ நான் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா இந்த இது மட்டும் ஒரு சாங் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாற்றம் அந்த பாட்டு பேர்னா நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஒரு லக்கி சாம், எந்த படத்தில் இருக்காரோ அந்த படம் ஹிட்டு. அண்ட் பொன் பார்த்திபன் சார் அகைன் அவர் அடுத்த ஒரு லக்கி சாம், அவர் எந்த படம் பண்ணுறாரோ அந்த படம்லாம் ஒரு ஹிட்டு கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் கைலாஷ் பிரதர் வண்டர்ஃபுல். நான் மியூசிக் ஒரு டெம்ப் மியூசிக் எப்பவுமே இது பண்ணும் போதே ஒரு ஸ்கோரில் வச்சுட்டு தான் இது சீன் ரெஃபரன்ஸே காட்டுவேன். ஸோ நான் வச்சுட்டு காட்டும் போது எனக்கு அது திருப்பி வரும்போது ஒரு சில டைமில் மிஸ் ஆகிடும். நம்ம ஒரு இதில் பண்ணியிருப்போம், டெம்ப் மிஸ் ஆகிடும். அண்ட் ட்ரெய்லருக்குலாம் ஒரு நம்ம டெம்பில் கட் பண்ணியிருப்போம், அது மிஸ் ஆகும். பட் பர்ஃபெக்டாக அதை மேட்ச் பண்ணி அந்த என்ன நாங்கள் ஆஃப்லைனில் என்ன ரெஃபரன்ஸில் நாங்கள் ஒரு மியூசிக் ஒரு டெம்போவில் இந்த படத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோமோ அதே பேஸ்டில் சூப்பராக மியூசிக் பண்ணி அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே கலக்கிட்டாப்ல. ராக்காக இருக்கட்டும் அண்ட் அந்த மெலோடி சாங்காக இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பராக பண்ணிட்டாரு. கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் ஆஸ்மின் அவங்க டெபியூ பண்ணுறாங்க தமிழில். கங்க்ராட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் சார் அனுமோகன் சார், அவர் பாம்பு புத்துக்குள்ளே நான் சார் அவர்கிட்ட கேட்பேன், ஏங்க அது டைலாக் சார் அது உள்ளே வச்சுருக்கலாமே, டேரக்டர்கிட்ட கேட்டேன், இந்த டைலாக் ஏன்னா உள்ளே நீங்கள் இது பண்ணிருக்கலாமே சாரோட இந்த டைலாகை. பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் மாஸ்டர், நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் தூக்கல மாஸ்டர். அவங்க வந்து ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினச்சி நான் வந்து சரி ஓகே இந்த தடவை கேப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை ட்ரிம் பண்ண வேண்டியது. ஸோ அதை தூக்கி ஒரு மாண்டேஜ் சொல்லிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் பிரதர் கங்க்ராட்ஸ். அண்ட்
ஃபைனலி என்னோட டேரக்டர், என்னோட நண்பன், ரொம்ப சூப்பராக அவரோட எஃபர்ட் வந்து எப்பவுமே 100% போடுவார். ஸோ எல்லாத்தையுமே எது பண்ணாலும் 100% போடுவார். ஸோ இதில் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃப்ரம் த டே 1 to இவரை மாதிரி ஒரு கூலான ஒரு டேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. என்ன ஆனாலும் அமைதியாக சாந்தமாக ஒரு பார்ட்னர் இருப்பாப்புல. டெய்லர் கூட நான் சிங்க் ஆச்சு. வேறு எதனா டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, நிறுத்தியான்னு இருப்பாங்க. அவர் அழகாக கூலாக உட்காந்து போய் சொன்னாப்புல. கேட்கலையா? சரி, போகும்போது திருப்பி ஒரு தடவை ட்ரெய்லர் மட்டும் முடியும் போது ஒரு தடவை பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு தேன் படத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்.